இன்றைக்கி சிம்பிள் டேஸ்ட்டான வீட்டு அரிசி வச்சு மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக, உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுத்து வச்சுருங்க. ஓரமா மறுபடியும் அகைன் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஆட் பண்ணி பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை போட்டு லைட்டாக வெங்காயம் வதக்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அகைன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் போட்டு 1 நிமிஷம் வதக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து பிரியாணி தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் நான் வீடியோ எடுத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறேன், ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், பிரியாணி மசாலா, வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாச்சும் மசாலா தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. மசாலா கூட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டனில் வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றிருக்கோம், அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மட்டனில் வேக வச்ச அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட் டேஸ்ட்டு பார்த்துங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் அரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசி நல்லா கழுவி கொதி வந்ததும் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி. இந்த மாதிரி குயிக் அண்ட் டேஸ்ட்டான சமையலை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.